சின்ன வயசுல டியூஷன்லாம் முடிஞ்சு ரோட்ல வர வழியில பார்த்தீங்கன்னா, நாய்ங்க ஏதாவது குட்டிலாம் போட்டிருந்ததுன்னு வைங்களேன், அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு பால குடுத்து, சாப்பாட குடுத்து நானும் நெறைய குட்டிங்கள வளர்த்துருக்கேன். அப்படி எடுத்துட்டு வரும்போது வீட்ல பெர்மிஷனே குடுக்க மாட்டாங்க. உங்கள பார்க்கவே முடியல. இதுல நாய்க்குட்டிக்கு வேற நாங்க சாப்பாடு குடுக்கணுமா? முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, இல்ல எங்களுக்கு அப்ப சாப்பாடு வேண்டாம். அது அலோவ் பண்ணா மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி கூட அந்த குட்டிங்கள வீட்ல வளர்க்கறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்குமே நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுப்ரீம் கோர்ட்டோட இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. சேஃப்டி பர்ப்பஸ்ன்னு படி பார்த்தா ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஆனா அதில இன்னொரு சொல்யூஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா நாய்களுமே இனப்பெருக்கம் பண்ண முடியாத மாரி அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்றத விட்டுட்டு இப்போ மொத்தமா எல்லாத்தையும் கொல்ல போறேங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு அதுக்குன்னு ஒரு ரூம குடுத்து, வீட குடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணா அதுக்கு சாப்பாடு யார் குடுப்பா சொல்லுங்க? 3 வேளையும் அதுக்கு சாப்பாடு போடணும். அவ்ளோ நாய்ங்க இருக்கு. அது கண்டிப்பா இம்பாசிபிள். அதுக்கெல்லாம் யாரும் முன் வரவே மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, அத கொல்லக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. பெரிய பெரிய சதான்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ஆக்டர்ஸ் கூட நான் பார்த்தேன். அழுதுட்டு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்குன்னா கூட, அவங்க இந்த மாரி நாய்க்குட்டிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இந்த மாரி இஷ்யூ வந்தா முன் வந்து பேசுறாங்க. மக்கள் எல்லாரும் இந்த மாரி அனிமல்ஸ் கிட்ட அன்பா இருக்கிறதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது ஏன் ரோட்ல விடுறாங்க? நானே அதால பாதிக்கப்பட்டுருக்கேன். என் ஷாலெல்லாம் பிடிச்சு இழுக்க வந்தது. கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா, சிங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கா. ஸோ ரெஸ்டாரண்ட்ல நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்டு 11:30 மணிக்கு மேல 11 தான் 11, 11:30 தான் இருக்கும். ஆனா அதுவே நம்ம ஊர்ல லேட் நைட்டு. அப்படி வர வழியில பார்த்தீங்கன்னா, அது எங்க ஷாலெல்லாம் பிடிச்சு இழுத்து எங்கள ரோட்ல தள்ளி விட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். ஆனா தேங்க் காட் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டா இந்த தீர்ப்பு ஓகே தான். அதே நேரத்தில கொஞ்சம் மனிதாபிமானத்தோட வேற மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருந்தா அதையுமே கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.